வாழ்க, நலமுடன் வாழ்க, ஆயுட்காலம் வரை நலமுடன் வாழ்க. நல்ல அறிவுரைகள் கேட்டு உடலின் ஆரோக்கியம் கூட்டு, உள்ளவரை ஆனந்தமாய் வாழ்ந்து காட்டு. அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, நம்ம டேரட் கார்டை பயன்படுத்தி டயபிட்டிஸ்க்கு எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். டேரட் கார்டை ஒரு பிரசன்னம் பார்க்குற மாதிரி தான். அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம எதுக்கெல்லாம் இதை டேரட் கார்டை ஏன்ஷியன் மெத்தட்லேருந்து பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா, யோகிக் ப்ராக்டிஷனராக இருக்கிறவங்க இதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. எகிப்தியர் காலத்துலேருந்து இதை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இன்னொரு விஷயம், இந்த குருவதி பரம்பரையாக இந்த கலையை ஒவ்வொருத்தருக்கா இத்தனை நூற்றாண்டுகளாக சொல்லித்தரப்பட்டு வந்தது. டேரட் கார்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா, அது படம் பார்த்து கதை சொல்கிற மாதிரி தான். அதில் நிறைய கலர்ஸ் இருக்கும், நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தை நம்ம குறிப்பால் உணர்த்துது. ஸோ அதோட விஷயங்களை நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம்னா, இப்போ நம்ம டயபிட்டிஸை எடுக்கிறதால 3 கார்டு டெக்னிக், 3 கார்டு டெக்னிக் மூலமாக இதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கார்டு என்ன சொல்லணும்னா, தற்போதைய சூழ்நிலை, டயபிட்டிஸ் பாதிக்கப்பட்டவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்க. அடுத்தது டயபிட்டிஸ் எதுக்காக வந்தது, அதோட காரணம். மூன்றாவது டயபிட்டிஸ்க்கான சொல்யூஷன். இந்த 3 விஷயத்தையும் நம்ம டேரட் கார்டு மூலம் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். டேரட் கார்டு கையில் எடுத்த பிறகு நம்ம ஒரு 3 வாட்டி அதை டேப் பண்ணணும். அதை கிளென்சிங்காக. அப்புறம் 3 வாட்டி ஊதுவோம். அப்புறம் ஷஃபிள் பண்ணுவாங்க. ஷஃபிள் நம்ம ஸ்லோவே பண்ணலாம், ஒன்றும் விஷயம் இல்லை. 3 வாட்டி ஷஃபிள் பண்ணணும். நம்ம ஷஃபிள் பண்ணும்போதே நம்ம என்ன கேள்விக்கு மனசில் வச்சுருக்கோமோ அதை நினச்சிட்டு தான் நம்ம ஷஃபிள் பண்ணணும். இது எல்லாமே பிரபஞ்சத்தின் ஆற்றல் மூலமாக இந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கிது. ஷஃபிள் பண்ண முடித்த பிறகு கார்டை ஒரு பிளேஸில் வச்சிடணும். இப்போ 3 கார்டு டெக்னிக்கு நம்ம பண்ண போகணும். இப்போ நல்லா ஒரு வெல்வெட்டில், க்ரீன் கலர் வெல்வெட் துணியில் போடுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சி ஷேப்பில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் கார்ட்ஸை. கார்ட்ஸ் நல்லா ஈவனாக, நல்லா பரவாயில்ல, நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் கார்ட்ஸ். பொறுமையாக கார்டை நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணுவோம். எல்லா கார்ட்ஸும் இருக்கிற மாதிரி. மொத்தம் டேரட் கார்டில் 78 கார்ட்ஸ் இருக்குது. இப்போது நம்ம இந்த டேரட் கார்டிலேருந்து 3 கார்டு செலக்ட் பண்ண போகிறோம். நம்ம லெஃப்ட் ஹேண்டை அதிகமாக பயன்படுத்தணும். நம்ம ரொம்ப மெதுவாக நம்ம எடுத்துகிட்டு போனோம் கைகளை. அப்போ என்ன, அங்கே ஏதாவது ஒரு வேவ்ஸ் நம்ம கை அந்த எனர்ஜி நல்லா ஃபீல் ஆகும். அந்த ஃபீல் உங்களுக்கு எந்த கார்டில் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த கார்டை நம்ம செலக்ட் பண்ணணும். ரொம்ப பொறுமையாக நம்ம கைகளை நகர்த்தணும். அப்போ தான் அந்த ஃபீலை நம்மளால் உணர முடியும். இப்போ ஒரு கார்டு நம்ம எடுத்துடும். ஒரு கார்டு எடுத்துட்டு அதே பொசிஷனில் வச்சிடணும். திருப்பி முதல்ல இருந்து செகண்ட் கார்டை செலக்ட் பண்ணும்போதும் நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். டேரட் கார்டு ஒரு டைரக்ஷனை நமக்கு காட்டும். டேரட் கார்டு பார்க்குறவங்க ஓப்பன் மைண்டோடு தான் பார்க்கணும். ஏதாவது முடிவுகள், எனக்கு இந்த மாதிரி நடக்கணும், அந்த மாதிரி நடக்கணும், அப்படி அந்த எண்ணத்தோடு உட்காரக்கூடாது. ரொம்ப ஓப்பனாக என்ன ஆன்சர் வந்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிற இதில் நம்ம உட்காரணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும்.
இப்போ தேர்ட் கார்டு செலக்ட் பண்ண போகிறோம். அந்த கார்டு சம் எனர்ஜியை வந்து நம்ம கைகளை வந்து ஃபீல் பண்ண வைக்கும். அந்த அளவுக்கு நம்ம உடம்பு வந்து சென்சிட்டிவாக இருக்கும். இதில் என்ன ரகசியம்னா, யார் வந்து டேலண்ட் பார்க்குறாங்களோ அவங்களோட சக்ராஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அவங்க வந்து கரெக்டாக மெடிடேஷன் பண்ணியிருக்கணும், யோகிக் சயின்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும், யோகிக் டயட்டை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த உடம்பு தான் வந்து கருவி. இந்த கருவியை பயன்படுத்தி டேலண்ட் கார்டு என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது டேலண்ட் கார்டு 3 கார்டு செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரேயர் பண்ணணும். உங்களோட குலதெய்வம், நம்மளோட இஷ்ட தெய்வம், அவங்களெல்லாமே நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு கார்டு வந்து பார்க்க போகணும். ஓகே, எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும், குருவாக குருவே துணை. ஸோ ப்ரேயர் பண்ணும்போது நம்மளோட குலதெய்வம், நம்ம தேவதைகள் எல்லாமே நம்ம கூட இருப்பாங்க. கூட வந்து நமக்கு இதை கைட் பண்ணுவாங்க. இந்த 78 கார்டும் 78 தேவதைகள், ஏஞ்சல்ஸ். அப்போது ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு கருவி தான். நம்மளோட அறிவையோ இன்டெலெக்சுவலாக பயன்படுத்துறதே கிடையாது. இறைவன் நம்ம இயக்கிறார், நம்ம இயங்குகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கார்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். செகண்ட் கார்டு, தேர்ட் கார்டு. இப்போது டயபிட்டிஸை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த டேரட் கார்டை வந்து நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு கார்டு என்ன சொல்லுதுன்னா, அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றுத்தையும் நம்ம டீட்டெயிலாக பண்ணலாம். 2 கோப்பைகள், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கார்டு. தற்போதைய சூழ்நிலை, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தற்போதைய சூழ்நிலை டயபிட்டிஸ்க்கு டேரட் கார்டு மூலம் என்ன வந்திருக்குன்னா 2 கோப்பைகள். இந்த 2 கோப்பைகள்ங்கிறது இந்த திரைச்சீட்டு. இந்த கார்டு நமக்கு என்ன சொல்லுவதுன்னா, சமநிலை வந்து தவறுது. அதாவது இன்சுலினுக்கும் குளுக்கோஸ்க்கும் இருக்க சமநிலை தவறுவதால் தான் நமக்கு டயபிட்டிஸ் வந்து வருது. அதுதான் வந்து இந்த கார்டு வந்து நம்ம சொல்லுது. 2 கோப்பை, ஒரு ஆண் ஒரு பெண், அவங்களோட அந்த கோப்பைகளோட அந்த அரவணைப்பு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், மன அழுத்தம். டயபிட்டிஸ்க்கு மிக முக்கியமான காரணம் என்ன, மன அழுத்தம். ஏன்னா மனம் வந்து சமநிலையில் இல்லை. 2ஆம் இடம்ங்கிறது இங்கே சந்திரனை குறிக்கக்கூடியது. சந்திரனாவே மனம் தெளிவில்லாமல் போகும்போது என்ன ஆகும், மைண்டு அப்செட் ஆனால் ஸ்டொமக்கும் அப்செட் ஆகும். ஸோ டயபிட்டிஸ்க்கு அடிப்படையான பிரச்சனை என்னென்னா செரிமான கோளாறு தான். அது ஏன் சொன்னால் ஹார்மோன் இம்பேலன்ஸ், அது கூட பார்த்திங்கன்னா இந்த டயபிட்டிஸ்க்கு மிக முக்கியமான காரணம். அப்போ தற்போதைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமநிலை இல்லாமல் இருக்குது. அதை சொல்ல வந்தால் இந்த டேரட் கார்டு. சமநிலைங்கிறது இங்கே என்ன எடுத்துக்கலாம், ஹார்மோன் இம்பேலன்ஸாக எடுத்துக்கலாம். மனநிலை வந்து சரியில்லாமல் போகுது. நம்ம சாப்பிட்ற உணவு தெரியாத, டைஜஸ்ட் ஆகாத நிறைய உணவுகள் நம்ம ருசிக்காக நம்ம சாப்பிட்றதால உடல் வந்து சீர்கேடு கட்டிருக்கும். இதெல்லாம் பலவிதமான விஷயங்களை உணர்த்துவதற்காக வந்தது தான் தற்போதைய சூழ்நிலை டயபிட்டிஸ்க்கான இந்த கார்டு வந்து வந்திருக்கு. அடுத்ததாக என்ன கார்டு வந்திருக்குங்க பார்க்கலாம். அடுத்தது பென்டக்கிள்ஸ், 7 நாணயங்கள். இந்த 7 நாணயங்கள் இந்த கார்டு வந்து என்ன சொல்லுதுங்கிறத பற்றி இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ டேரட் கார்டில் 2வது கார்டாக என்ன கார்டை வந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம், 7 பென்டக்கிள்ஸ், அதாவது 7 நாணயங்கள். இந்த கார்டில் என்ன சித்திரம் போட்டிருக்குன்னா, ஒரு விவசாயி அவன் வந்து அறுவடை செஞ்சுருக்கான். அறுவடை செஞ்ச பிறகு அதில் வந்து நாணயங்கள் வந்து விளைந்து வருவதாக அவன் பார்க்குறான். இது என்னென்னா, அவன் கடின உழைப்பை கொடுத்துருக்கான், அதுக்கான பல நல்ல விஷயங்கள் வந்து அவனுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு டயபிட்டிஸ்க்கு இது எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும்னா, இது வந்து கடந்த காலத்தை வந்து காட்டுது. இது வந்து 2வது கார்டுங்கிறது காரணம். டயபிட்டிஸ் வருவதற்கான முக்கியமான காரணம் கடின உழைப்பு. அதாவது டயர்ட்னஸ்ஸே இல்லாமல், ரெஸ்டே எடுக்காமல் ஒருத்தர் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருந்தால் அவனுக்கு உடல்நிலை பாதிக்குது.
அவன் அந்த டைமில் சரியான உணவு எடுத்திருக்க மாட்டான், நல்லா எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க, எப்போவுமே வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஓடுறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான பணம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், ஆனால் அவங்க உடல் நலத்தை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அதை சொல்லறதுக்கு தான் இந்த கார்டு வந்து வந்திருக்கு. 7ங்கிற நம்பரை கேதுவோட நம்பர் தான். கேது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு கொஞ்சம் அதிகப்படியான நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது என்ன, வெறும் கோயில் போகிறது அது மாதிரி சொல்ல வரல. எண்ணத்தில் நம்ம தூய்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், கருணையோடு இருக்கணும், ஒழுக்கத்தோடு இருக்கணும். இதுதான் கடவுள், ஒழுக்கம் தான் கடவுள். அதை சொல்லறதுக்கு தான் இந்த கார்டு வந்து நமக்கு வந்திருக்கு. இந்த 7ஆம் நம்பர் கார்டு டயபிட்டிஸ்க்கு வரதால அவங்க உடல்நிலையை, உணவு முறையை அவங்க கண்டிப்பாக அவங்க பார்த்துக்கணுங்கிறது தான் காரணம். பார்த்துக்காம போகும்போது வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையில் டயபிட்டிஸும் மிக முக்கியமானதுங்கிறத எடுத்து சொல்வதற்காக வரப்பட்ட கார்டு தான் இந்த கார்டு. இப்போ அடுத்ததாக நம்ம காரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது சொல்யூஷன் கண்டிப்பாக நமக்கு தேவையில்லை. சரி, டயபிட்டிஸ் வந்துருச்சு, அதுக்கு என்ன நம்ம பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷனாக வந்த கார்டு தான் ஜட்ஜ்மெண்ட் கார்டு. இந்த கார்டை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 3வது கார்டு டயபிட்டிஸ்க்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஜட்ஜ்மெண்ட் கார்டு தான் நமக்கு வந்திருக்கு. இது நல்ல ஒரு கார்டு தான். இது என்ன தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்த கார்டு நம்பர் வந்து 20. 20னா 2னா சந்திரன். அப்போ நம்ம இதுக்கான தற்போதைய சூழ்நிலையில் நம்ம என்ன பார்த்தோம், 2ஆம் நம்பர் கார்டு பார்த்தோம். இப்போ தீர்வும் பார்த்தீங்கன்னா 2ல் தான் வருது. அப்போ என்னன்னா, சமநிலையில் நம்ம உடம்பை கொண்டு வந்தோம்னா இந்த டயபிட்டிஸ் பிரச்சனை வந்து வெளியே வர முடியும். இங்கே சமநிலைங்கிறது என்னன்னா, உடல் மனம் ரெண்டுத்தையும் சமநிலையில் கொண்டு வரணும். சில பேருக்கு உடல் நல்லா இருக்கும், ஆனால் மனம் பாதிப்படைஞ்சிருக்கும். சில பேருக்கு மனம் பாதிப்படைஞ்சிருக்கும், உடல் நல்லா இருந்திருக்கும். சில நேரங்களில் என்ன ஆகுனா, மனது பாதிக்கும் போது கண்டிப்பாக உடலும் பாதிக்கும், உடல் பாதித்தா மனமும் பாதிக்கும். இப்போ ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அந்த ஒரு விஷயத்த நீங்கள் கரெக்டாக மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் சரியான உணவு முறை எது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுதோ அந்த உணவை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க, சரியான ரெஸ்ட் எடுங்க. இது வரைக்கும் எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஸோ இந்த நடுவில் இருக்க கார்டு காரணம் என்ன, 7ஆம் நம்பர். அது என்ன சொல்ல வருது, நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்களோ அதை திருத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு கொடுக்குது. அப்போ என்னென்னா, நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான சுதந்திரத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குது. அதை நம்ம கேட்சப் பண்ணிக்கணும். இந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் வந்து நழுவ விடக்கூடாது. பிரபஞ்சம் வந்து நமக்கு நிறைய வாய்ப்புகள் திருந்தறதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான பாதிப்பு வந்து உங்களுக்கு தான் வரும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வீடு டயபிட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களாம் எதனால் பாதிக்கப்படுறாங்கன்னா, அவங்க உடல்நிலையில் அவங்க அக்கறை எடுத்துக்கிறது, அலட்சியம் மிக முக்கியமானது. நமக்கு என்ன ஆக போகுது, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த அலட்சியம் இருக்குல்ல, அந்த அலட்சியம் தான் டயபிட்டிஸ்க்கு அடிப்படை. அதை உங்களுக்கு திருப்பி சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கான வந்தது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு. ஸோ டேரட் கார்டில் இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டில் என்ன படங்கள் போட்டிருக்குன்னா, ஒரு தேவதை வந்து ட்ரம்பட் வாசிக்கிறாங்க. அதில் வந்து 7 விதமான நாதங்கள் ஒலிக்குது. அப்போ 7 விதமான நாதங்கள்ங்கிறது இங்கே 7 விதமான சக்கரங்களை குறிக்குது. ஸோ 7 விதமான சக்கரங்களும் பேலன்ஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டயபிட்டிஸ் பேஷண்ட் வந்து பார்த்துக்கணும். இந்த ட்ரம்பட் அவங்க வாசிக்கிறதால கல்லறையிலிருந்து உயிர் தெரிந்து ஆன்மாக்கள் வந்து எழுதான். ஸோ அந்த அளவுக்கு தெய்வீக சக்தி, தெய்வீக சப்போர்ட்டு உங்களுக்கு கிடைக்கிது. நிறைய நண்பர்கள், நிறைய மகான்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சப்போர்ட்டை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த டயபிட்டிஸ் பிரச்சனை வந்து வெளியே வர முடியும். அப்படி இல்லாட்டி என்ன, மீண்டும் மீண்டும் சுகர் லெவல் வந்து அதிகமாகிட்டே இருக்கும், இன்னும் பிரச்சனையோட தீவிரத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. ஸோ கடவுள் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு இந்த டயபிட்டிஸ் பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு. ஸோ சரியான நடவடிக்கைகளுக்கும் உணவு ரீதியாக, உடற்பயிற்சி, மன ரீதியாக, தவப்பயிற்சி, முத்திரைகள், இது எல்லாமே கம்பைன் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா டேரட் கார்டிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், வாய்ப்புகள் வந்து இறைவனால் கொடுக்கப்படுது. அதை சரியாக பயன்படுத்திங்கன்னா இந்த டயபிட்டிஸ் பிரச்சனை வந்து வெளியே வரலாங்கிறது சொல்லப்பட்டது தான் இந்த டேரட் கார்டில் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணி பார்த்தது. நன்றி, வணக்கம்.
Thank you.